يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த வருட ரமலானில் 28 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 29வது நோன்பை நோற்பதற்காக தயார் நிலையில் நாம் இருக்கிறோம். இத்தனை நாட்களும் நாம் நோற்ற நோன்பினுடைய கூலியையும் இதர வணக்கங்களின் கூலிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் நிரப்பமாக நமக்கு தந்தல் புரிவானாக. மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளையும் வணக்கங்களையும் சிறப்பான முறையில் மன நிறைவோடு இஹ்லாசியத்தோடு செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். குர்ஆன் கூறும் நல்லோர்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக சூரத்துல் ஆல இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தினுடைய 114வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 5 விதமான குணமுடையவர்களை சொல்லி காண்பித்து, இந்த 5 குணமுடையவர்கள் சாலிஹீன்கள், நல்லோர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று பகிர்கிறார். அதில் முதல் குணமுடையவர்கள் யார்? அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள். யுக்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான், மனிதர்களுடைய பார்வையில் இவர் நல்லவர் என்று நாம் நம்புவோம். இன்னும் சிலரை பார்த்து இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்வார்கள். மனிதர்களை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அதே சமயம் இன்றைக்கு மனிதர்கள் ஒரு மனிதரை பார்த்து இவர்கள் நல்லவர்கள் என்று சொன்னால் நாளையும் அப்படி சொல்வார்கள் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த வாரம் ஒரு மனிதரை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்வார்கள், அல்லது இந்த மாதம் ஒரு மனிதரை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்வார்கள். அதே நாக்கு, அதே மனிதர் யாரை நல்லவர்கள் என்று சொன்னார்களோ அவர்களை அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ கெட்டவர்கள் என்று சொல்வார்கள். அப்ப மனிதர்களுடைய பார்வையில் யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஊர்ஜிதமானவர்கள் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் ஒரு 5 விதமான குணங்களை சொல்லி காண்பித்து, இந்த 5 குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நல்லவர்கள். உலாயிக மினஸ் சாலிஹீன்,
அந்த 5 குணங்களில் முதல் குணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்றான்னா, யுக்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நம்புவார்கள். அல்லாஹ்வை நம்புறதுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வை மட்டும் நம்பணும். அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய இறைவன் என்று நம்ப வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்புறதுனா என்ன அப்படின்றத பத்தி நேத்து அதுக்கு முந்தைய நாள்லாம் ஒரு சிறிய ஒரு தஃசீர் நம்ம கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வல் யௌமில் ஆகிர், யார் மறுமையை நம்புவார்களோ உலாயிக மினஸ் சாலிஹீன், அவர்கள்தான் நல்லவர்கள். மறுமையை நம்பக்கூடியவர்கள் நல்லவர்கள். ஆம், உண்மைதான். எந்த ஒரு மனிதர் மறுமையை நம்புவார்களோ, மறுமையை நம்புறதுன்னா சும்மா வாயளவுல நம்ம நம்புறோம் பாருங்க, வாயளவுல சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி இல்லாம மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் தன்னுடைய குர்ஆன்ல வர்ணிக்கிறான், மறுமையை குறித்து எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்களோ அந்த அடிப்படையில மறுமையை நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களை காட்டிலும் அல்லது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்களை காட்டிலும் முஸ்லிம்கள் ஒரு விஷயத்துல வேறுபட்டு இருக்கிறாங்கன்னா அது இந்த மறுமையினுடைய சிந்தனையும் கூட. இந்த உலகத்துல உள்ளவங்கள்ல நிறைய மதத்தவர்கள், நிறைய கொள்கை உடையவர்கள்ல இந்த மறுமையை நம்பக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான், அல்லது அந்த மறுமையை நம்பக்கூடியவர்கள் சரியான ஒரு முறையில் நம்பாதவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு மனிதர் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அடிப்படையில் மறுமையை நம்புவார்களோ அந்த மனிதனுடைய சொல்லும் செயலும் தனித்துவமாக இருக்கும். மறுமையை அல்லாஹ் சொல்வதை போல ஒரு மனிதன் நம்பிவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வேற மாதிரி இருக்கும். மற்ற மனிதர்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும். மற்ற மனிதர்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், இப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒத்த வரியில சொல்லணும் அப்படின்னா, நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர்களை பற்றி குர்ஆன் ஒரு வாசகத்தை சொல்லும். அவர்கள் என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதன் பிறகு அவர்களை பற்றி குர்ஆன் இன்னொரு வாசகத்தை சொல்லும். அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார். என்ன வார்த்தையை சொல்லுது? நபித்தோழர்கள் அல்லாஹ்வை மறுமையை நம்பாது இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்? வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார். அவர்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தார்கள். எப்ப? அல்லாஹ்வை நம்பாம மறுமையை நம்பாமல் அவர்கள் வாழ்ந்தார்களே அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்? வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார். அவர்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தார்கள். என்றைக்கு அவர்கள் அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டு மறுமையை நம்ப ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து எப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டான்? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். ஆம், மறுமையை ஒரு மனிதன் ஆழமாக நம்ப ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுவார். எந்த ஒரு மனிதன் மறுமைக்காக வேண்டி வாழ்கிறானோ அந்த மனிதனை பார்த்து உலக மக்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள், முன் உதாரணமாக பார்ப்பார்கள், முன்னோடிகளாக பார்ப்பார்கள். இன்னைக்கு எத்தனையோ இது போன்ற சபைகளில் நபித்தோழர்களை பற்றி பேசப்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நாமும் நபித்தோழர்களை மாதிரி வாழணும், நபித்தோழர்களை மாதிரி இருக்கணும், அவர்களை மாதிரி மரணிக்கணும் அப்படின்னா நம்ம ஆசைப்படுறோமே. அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செதுக்கி கொண்டார்கள்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த மறுமை சிந்தனை தாங்க. அப்துல்லா பின் கைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நபித்தோருடைய வரலாறுகள் உண்டு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு சொல்றதா இருந்துச்சுன்னா, மரண தருவாயில இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு 80,000 தீனார் இருந்துச்சு. காசு பணம் இருக்கிறது சந்தோஷம் தானே நமக்கு. ஆனா அவங்க அதை பார்த்துட்டு அழுகுறாங்க. தாங்கிட்ட ஒரு 80,000 தீனார் இருக்குது அப்படின்றத நினைச்சு அழுகுறாங்க. தாங்கிட்ட நலம் விசாரிக்க வருவாங்க நபித்தோழர்கள். அவங்க கிட்ட இதை சொல்லி அழுகுவாங்க. எப்படி சொல்லி அழுகுவாங்க? நம்மோடு இருந்த எத்தனையோ தோழர்கள்
இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி உழைத்தார்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில நல்ல உணவுகளை அவங்க சாப்பிட்டது கிடையாது, நல்ல உடைகளை அவர்கள் உடுத்தியது கிடையாது. எத்தனையோ நாட்கள் வறுமையோடு அவர்களின் நாட்கள் கழிந்தது, எத்தனையோ நாட்கள் அவர்கள் பசி பட்டினியோடு அவர்கள் கழித்தார்கள். ஆனால் எனக்கோ எனது ரப்பு நான் செய்த நல்லறங்களுக்கு கூலியாக இந்த துன்யாவிலேயே எல்லாத்தையும் எனக்கு தந்துட்டானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவ்வளவு காசு பணத்தை என் ரப்பு எனக்கு தந்திருக்கிறானே, எனக்கு அந்த காசு பணம் வேண்டாம், அல்லாஹுடைய பாதையில் அதை சதக்கா செய்யுங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய தவறுகளை அவங்க திருத்திக்கிட்டாங்க, தன்னை மாத்திக்கிட்டாங்க. விட முடியாத பாவங்களையும் கூட அவர்கள் விட்டொழித்து நல்லோர்களாக மாறினாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மறுமை தாங்க. ஒரு மனிதன்கிட்ட மறுமை சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கவே மாட்டாங்க, ரொம்ப சரியா இருப்பாங்க, ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தான். மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தான். ஆனா பேசக்கூடியவர்கள் என்னை போல கேட்கக்கூடியவங்களை நிறைய மனிதர்கள் இருப்பாங்க, மறுமையை பத்தி பேசக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க. ஆனா அந்த மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் மிக மிக குறைவானவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவருடைய பட்டியல்ல நமது பெயரையும் சேர்த்தருள் புரிய வேண்டும். எந்த ஒரு மனிதர் மறுமைக்காக வேண்டி வாழ ஆரம்பித்து விட்டாரோ அந்த மனிதர் பொய் பேச மாட்டார். உண்மைதானே? நம்பிக்கை வருமா வராதா? பயம் வருமா வராதா? எந்த ஒரு மனிதர் மறுமைக்காக வேண்டி வாழ ஆரம்பித்து விட்டாரோ அந்த மனிதர் யாரையும் ஏமாற்ற மாட்டார். ஏன் ஏமாற்ற மாட்டாரு? ஒரு எண்ணம் வருமா வராதா? ஏமாத்துறோம், ஏமாத்தி 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அல்லது ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஏன் 10 லட்சத்தை சம்பாதிக்கிறோம், 10 கோடியே சம்பாதிக்கிறோம், ஏமாத்தி வச்சுக்கிட்டோம். செத்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஏமாத்தின அந்த ஒத்த பைசாவா இருக்கட்டும், 1 கோடி ரூபாவா இருக்கட்டும், யார்கிட்ட பதில் சொல்லி ஆகணும்? அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லி ஆகணுமே. அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லாத வரையில் நமது பாதங்கள் எங்கேயுமே அடி எடுத்து வைக்க முடியாது, சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. நாமெல்லாம் இந்த உலகத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்களா? நாமெல்லாம் இந்த உலகத்தோடு முடிக்கப்படக்கூடியவர்களா? நமது வாழ்க்கை இந்த உலகத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டதா? இல்லை. நாமெல்லாம் மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். அந்த சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அந்த மறுமை சிந்தனை நமது உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நமது இல்லத்தில் எப்பொழுதும் நிரப்பமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆம், எந்த ஒரு மனிதர் நான் மறுமைக்காக வேண்டி வாழ்கிறேன், எனது மறுமை வாழ்வு சீரழிந்து விடக் கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஏமாற்றக்கூடிய எல்லா ஆற்றலும் இருந்தாலும் நான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நான் ஏமாத்தினா என்னைய கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, என் மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அப்படி என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண என்னுடைய அரசியல் செல்வாக்க வச்சுக்கிட்டு, என்னுடைய அறிவை வச்சுக்கிட்டு, என் பணக்காசை வச்சுக்கிட்டு, என்னுடைய பவரை வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் விட்டு தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு மனிதன் மறுமையை நம்புகிறானோ, இந்த உலகத்துல தப்பிச்சிடலாம், நாளை மறுமையில மாலிகி யௌமித்தீன். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த வசனத்தினுடைய தஃப்ஸீரை யாரெல்லாம் படிச்சாங்களோ, மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அந்த விசாரணை நாள் என்பது இந்த உலகத்தினுடைய விசாரணை கூடங்கள் போல இருக்காது. இந்த உலகத்தினுடைய விசாரணை கூடங்கள்ல எவ்வளவு பெரிய தவறு செய்தவர்களாக இருந்தாலும் தன்னுடைய சொல்லாற்றலால், தன்னுடைய பணபலத்தால் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சு வந்துடலாம். ஆனா நாளை மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு முன்னாடி ஒரு விசாரணை கூட்டத்தை வச்சிருப்பான் பாருங்க. பொய் சாட்சிலாம் சொல்லவே முடியாது. பொய் சாட்சி என்னங்க, நம்முடைய உறுப்புகளே வந்து பொய் சொல்ல முடியாது. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். ரப்பு சொல்றான் பாருங்க, நாளை மறுமையில இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை யார் ரொம்ப பெருசா நினைச்சு வாழ்ந்தாங்களோ, இந்த உலகத்துல வாழும் பொழுது தன்னை ரொம்ப பெருசா நினைச்சு வாழ்ந்தாங்களோ, தன்னை யாரும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு யார் ஆணவத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த மனிதர்கள் நாளை மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்படும் பொழுது
ஐயோ நமது நிலைமை அந்தோ அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது, நரகத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது, உலகத்துல நாம் செய்த பாவத்தின் காரணமாக நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சும் பொழுது அந்த மனிதன் பொய் சொல்வதற்கு நாடுவான். ஆனால் அவனால் பொய் சொல்லவே முடியாது. அவனுடைய கரங்கள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ரப்பே, உலகத்தில் வாழும் பொழுது இந்த கரத்தை கொண்டு என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்தான் தெரியுமா? யார் சொல்லுவா? மத்தவங்க இல்ல, நம்முடைய கரங்கள். அல்சினத்துகும், நமது நாவு உலகத்தில் வாழும் பொழுது பெரும் பெரும் தவறுகளை செய்துவிட்டு, ஊழல்களை செய்துவிட்டு, பாவங்களை செய்துவிட்டு தன்னுடைய நாவாற்றலால் இந்த உலகத்தில் தப்பித்து விடலாம். நாளை மறுமையில ரப்புக்கு முன்னாடி தப்பிக்க முடியுமா? இந்த நாவு சொல்லும், எஜமானே, அதிபதியே, இந்த நாவு என்னை கொண்டு உலகத்தில் என்னென்ன பாவங்களை எல்லாம் இவன் செய்தான் தெரியுமா? கால்கள் சொல்லுமாம், என்னை கொண்டு என்னென்ன பாவங்கள் எல்லாம், என்னென்ன அட்டுழியங்கள் எல்லாம் செய்தான் தெரியுமா? நம்முடைய உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமா? இப்படிப்பட்ட ஒரு நாளை எந்த ஒரு மனிதன் அஞ்சுகிறானோ, இப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம், அது மாற்று கருத்தே கிடையாது என்று யார் நம்புவானோ அந்த மனிதன் யாரையும் ஏமாத்த மாட்டான். எந்த ஒரு மனிதன் மறுமையை உளமாற நம்புகிறானோ அந்த மனிதர் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். இன்னைக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு அநீதி இழைக்கிறோம், யார் கேட்க முடியும்? அப்படின்ற ஒரு ஆணவம். தன்னுடைய சகோதரனுக்கு அநீதி இழைக்கிறார், யார் கேட்க முடியும்? தன்னுடைய சகோதரிகளுக்கு அநீதி இழைக்கிறார், யார் கேட்க முடியும்? தன்னை நம்பிய நண்பர்களுக்கு அநீதி இழைக்கிறான், யார் கேட்க முடியும்? தன்னை நம்பிய முதலாளிக்கு அநீதி இழைக்கிறான், யார் பார்க்கிறாங்க? யார் கேட்க முடியும்? இந்த உலகத்துல வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய அநீதிக்கு சரியான முறையில் தண்டனை வழங்கப்படாமல் இருக்கலாம். அல்லாஹ் கொஞ்சம் கால அவகாசத்தை நமக்கு தந்துகிட்டே இருக்கிறோம். எதுக்காக வேண்டி? நம்ம திருந்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு. நம்முடைய திறமையால நம்ம தப்பிக்கலங்க, நம்முடைய ஆற்றலால நம்ம தப்பிக்கல, அல்லாஹுடைய கருணையினால இன்னும் நம்ம குற்றம் பிடிக்கப்படாமல் இருக்கிறோம். அல்லாஹுடைய கோர பிடி நம்மளை பிடிக்காம இருக்குது. நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ் அவனுடைய கரத்தை இருக்க ஆரம்பித்து விட்டால் அவ்வளவுதான், நம்மளால தாங்க முடியாது. அதனால தவறு செய்யக்கூடியவர்கள் தான் நம்ம மனிதர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் தான், அநீதி இழைக்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் நமக்கு கால அவகாசத்தை தந்திருக்கிறான். திருந்திக்கணும், வருந்திக்கணும். நாம் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நம்ம செய்த பாவங்களாக இருந்தால் அழுது தொழுது மன்றாடி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும். அடியார்களுக்கு செய்த பாவங்களாக இருந்தால் அடியார்கள்ட்ட அந்த மன்னிப்பை பெறாத வரையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கவே செய்யாது. இன்னைக்கு நிறைய பேரு அப்படிதான் நினைச்சு வச்சிருக்கிறாங்க. அடியார்களுக்கு சர்வசாதாரணமாக பாவங்களையும் அநீதியையும் செஞ்சிடறாங்க. செஞ்சுட்டு என்ன நினைக்கிறாங்க? ரப்புட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லது சில தான தர்மங்களை செஞ்சுட்டா அதுக்கு அது பரிகாரம் ஆயிரும் நினைக்கிறாங்க. ஒருபோதும் ஆகாதுங்க. அடியார்களுக்கு நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னு வைங்களேன், ஒரு அநீதியை செஞ்சுட்டேன்னு வைங்களேன், அந்த அடியார் மன்னிக்காத வரை அல்லாஹ் நம்மளைய மன்னிக்கவே மாட்டான். இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேரு பெற்றோர்களை தள்ளி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருடைய பதுவாவில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சகோதரர்கள் இன்று வரைக்கும் 10 வருஷம் 20 வருஷம் தன் உடன் பிறந்த சகோதரர்களோட சகோதரிகளோட பேசாம இருக்கிறாங்க. என்ன காரணம்? இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிட்டான் அப்படின்னு. வேண்டாங்க. நமக்கு இந்த துனியாவை விட்டும் பிரியும் பொழுது யாருடைய பதுவாவையும் பெற்றவர்களாக இந்த துனியாவை விட்டு நம்ம பிரியக்கூடாது. வாழும் காலங்கள்ல எதுக்கு நம்ம கௌரவம்? எதுக்கு நமக்கு அந்த பெருமை? போய் மன்னிப்பு தான் கேட்டா என்ன? மன்னிச்சா குறைஞ்சு போயிருவோமா? மன்னிப்பு கேட்டா குறைஞ்சு போயிருவோமா? மன்னிப்பு கேட்பது மனிதனுடைய தன்மை. மன்னிப்பு கேட்கணும். அதனால நம்ம ஷைத்தான் சொல்லுவான், கூட உள்ளவங்க சொல்லுவாங்க, உன் மேலே அப்ப தப்பு இருக்குது, தப்பு செஞ்சவன் அவன், தப்பு செஞ்சவன் அவனையும் ஒய்யாரத்துல இருக்கிறான், நீ எதுக்குப்பா இறங்கி போற அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா? தவறு செஞ்சுட்டு மன்னிப்பை கேட்டுப்பார். அல்லது தவறு செய்தவன் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறானா, நீ மன்னிச்சு பார். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய மன்னிப்பு உனக்கு கிடைக்கும்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெறது சாதாரணமானது கிடையாதுங்க.
நமக்கு எவ்வளவு பெரிய அநியாயங்கள் வேணாலும் செய்யப்படட்டும், ஆனா அதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். நமக்கு சொல்லிடலாம், நான் கூட சொல்லிடுவேன், நீங்க கூட சாதாரணமா சொல்லிடலாம். ஆனா நமக்கு இழைக்கப்பட்ட அந்த துரோகம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி வரும் பொழுது எப்படி இவனை மன்னிக்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஷைத்தான் விட மாட்டான். நமக்கு செய்த அந்த துரோகத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி மன்னித்து அந்த மனிதனை குற்றம் பிடிக்காமல் அல்லாஹ்விற்காக வேண்டி விட்டால் அதற்கு அல்லாஹ் நமக்கு பிரதி உபகாரமா என்ன செய்யறான் தெரியுமா? மறுமை நாள்ல நம்மை அழைத்து, எனக்காக வேண்டி அந்த மனிதனை நீ மன்னிச்சியா, எனக்காக வேண்டி அவன் செய்த துரோகத்தை நீ மன்னிச்சியா, உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு. இதை விட சிறந்த ஒரு மதிப்பு கூலி வரை என்ன இருக்க முடியும்? அதனால யாரேனும் நமக்கு அநீதி இழைத்து நம்மிடத்துல மன்னிப்பு கேட்டாங்கன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிக்க தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்துல யாருக்கேனும் நாம் அநீதி இழைத்திருந்தால் பெருமை பார்க்காமல், கௌரவம் பார்க்காமல் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பை பெற வேண்டும். அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான் என்பதனை நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். யார் மறுமையை உறுதியாக நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டார்கள். ஒரு கால் அநீதி இழைத்து விட்டால் அதற்குண்டான தௌபாவையும் பெற்றுக் கொள்வார்கள். ஆம், எந்த ஒரு மனிதர் மறுமையை உளமார்ந்து நம்புகிறார்களோ அவர்கள் யாருடைய பொருளையும் திருட மாட்டாங்க, யாருடைய பொருளையும் அபகரிக்க மாட்டாங்க. உண்மைதானே? எந்த ஒரு மனிதர் மறுமையை உள்ளார்ந்து நம்புகிறார்களோ அவங்க கிட்ட எவ்வளவுதான் பதவி பட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கு எந்த ஒரு அநீதியும் செய்ய மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. குறிப்பாக மறுமையினுடைய பயம் யாருக்கு இருக்குதோ அவங்க மார்க்கத்தின் பெயரால பொய் பேச மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு எப்படி உலகம் விஷயத்துல மறுமையை மறந்தவர்கள் இந்த துன்யாவினுடைய விஷயத்துல எப்படி நிறைய பித்தலாட்டம் பண்றாங்களோ அதே போல மார்க்கத்தை படித்தவர்களும் கூட இன்னைக்கு அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய விஷயத்துல பொய் பேசுறாங்க. அல்லது அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த வணக்கத்துல மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்க்கிறாங்க. ஆம், எத்தனை உலமாக்கள் அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை சொல்வதாக அல்லாஹ் மீது போய் சொல்றாங்க. அல்லாஹுடைய ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை, அல்லாஹுடைய ரசூல் காட்டித்தராத அந்த வழிகளை அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹுடைய ரசூல் காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா இல்லையா? எப்படி அவங்களால சொல்ல முடியுது? உலகம் சார்ந்த விஷயத்துல ஒருத்தர் பொய் சொல்றாரு அப்படின்னா அதுவே பெரிய தப்பு. ஆனா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, உலகம் அவர்களை ஏமாற்றி விட்டது. மார்க்கத்தின் பெயரால் ஒரு ஆலிம் பொய் சொல்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்திற்குரியது. மார்க்கத்தின் பெயரால் சில ஆலிம்கள் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா அந்த மக்களை அப்படியே கவரணும். அப்படி நம்ம பயான் பண்ண வந்தா இவரா, அதுக்கு ஒரு சில பேருக்கு அடமொழி எல்லாம் வைப்பாங்கல்ல. அதாவது இந்த தௌஹீதுல உள்ள உலமாக்களுக்கு தான் இந்த சகோதரர் வராரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனது பட்டம் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழி அப்படிலாம் எதுவும் கிடையாது. இன்னும் சில இடங்கள்ல மௌலவி அப்படின்றதே போட மாட்டாங்க. இந்த தௌஹீதை தாண்டி நம்ம சில இடங்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பெயர் ஒன்னாதான் இருக்கும். ஏதாச்சும் அப்துல் காதரா இருப்பார், அப்துல் ரஹ்மானா இருப்பார். ஆனா அந்த அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் என்கிற அந்த பெயர் வரதுக்கு முன்னாடி மௌலானா, மௌலவி, அல் ஹாஃபில், அல் ஹாஜ் எல்லாத்தையும் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருடைய பெயரை போட்டுட்டு அதுக்கு பின்னாடி இதை நம்ம விமர்சிக்கிறதுக்குண்டான காரணங்கள் அல்லாஹ் ஆலம். அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் மார்க்கத்தின் பெயரால் யாருக்காக வேண்டி பேசுறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் நமக்கு செஞ்சு தரல. மார்க்கத்தின் பெயரால் துணிந்து அப்படி பேசுகிறார்கள் என்றால் யாருக்காக வேண்டி பேசுறாங்க? மறுமையினுடைய பயம் இருந்தால் அந்த மாதிரி பேசுவாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என் மீது பொய் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. என் மீது யார் வேண்டுமென்றே பொய் சொல்கிறாரோ அவர் தங்களுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி பேச வேண்டும். மார்க்கத்தை ஒரு மனிதருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அல்லாஹ்விற்கு பயந்து அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வணக்கத்தை
மார்க்கத்தின் பெயரால் மற்ற மக்களுக்கு சொல்லும் பொழுது அல்லது முன்னால் நின்று வழிநடத்தும் பொழுது அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே அந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்ற கொள்கை உடையவங்களை விட்டுருவோம். சமீப காலமாக என்ன நடக்குது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தராத சில வணக்கங்களை சில உலமாக்கள் சில தன்னை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க அல்லது செஞ்சு காட்டுறாங்க. ஒவ்வொரு ஊர்கள்லையும் இது வேறுபடும். உதாரணமா சொல்றதாக இருந்துச்சுன்னா, மற்றவங்க இல்ல, மத்த மாற்று கொள்கையில உள்ளவங்களை விட்டுருவோம். குர்ஆன் தான் எங்களுடைய வாழ்வியல், ஹதீஸ் தான் எங்களுடைய வாழ்வியல் அப்படின்னு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உரத்த குரலில் மக்களுக்கு சொன்ன அந்த ஏகத்துவ மக்கள் இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்கன்னா, மக்களுடைய திருப்திக்காக வேண்டி கொஞ்சம் இபாதத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் என்ன அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. சில ஊர்கள்ல சில மக்கள், சில நிர்வாகிகள், சில உலமாக்கள். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்துச்சுன்னா நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு தகவல். இரவு தொழுகை இருக்குது. இரவு தொழுகைக்கு எதிரானவர்கள் இந்த தௌஹீத்வாதிகள் கிடையாது. அப்படி ஒரு கூட்டங்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. தராவிஹ் தொழுகை எவ்வளவு பரக்கத்தா, எவ்வளவு அழகா இந்த தமிழகத்துல நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா? என்னைக்கு இந்த வஹாபிக்காரங்க, நஜாத்துக்காரங்க, இந்த சலபிக்காரங்க வந்தாங்களோ அன்னையோட இந்த இரவு தொழுகை, தராவிஹ் தொழுகையே போயிடுச்சு. புதுசா என்ன தொழுகையை கொண்டு வந்துட்டாங்களா? கியாமுல் லைல கொண்டு வந்துட்டாங்களா? என்ன தொழுகை? தராவிஹ் தொழுகையே இந்த நஜாத்துக்காரங்க ஒழிச்சிட்டு எந்த தொழுகையை கொண்டு வந்துட்டாங்களா? கியாமுல் லைல கொண்டு வந்துட்டாங்களா? இரவு தொழுகையை கொண்டு வந்துட்டாங்களா? சரி, அல்லாஹ் அவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கணும், நமக்கும் ஹிதாயத்தை கொடுக்கணும். விளங்காத மக்கள் அப்படி சொல்றாங்க. இரவு தொழுகைக்கு எதிரானவர்களா? இன்னும் நம்ம மக்கள்லயே கொஞ்சம் பேர் அதை விளங்கிக்கணும். நம்ம சுன்னத்துன்னு சொல்லிட்டு இரவு தொழுகை செய்யறோம் பாருங்க. 8+3 8 ரக்காத் ரசூலா தன்னுடைய வளமையா செஞ்சது எது அப்படின்னா, 8 ரக்காத் தொழுவாங்க, 3 ரக்காத் வித்ர் தொழுவாங்க. 8+3. ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, 8 ரக்காத் தொழுதுட்டாரு. இரவு இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய தொழுகன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அப்படி தொழுகிறது குற்றமா? கூடுமா கூடாதா? தாராளமா செஞ்சுக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, எந்த ஒரு தவறும் கிடையாது. 8 ரக்காத் தொழுதுகிட்டாரு. 8 ரக்காத் தொழுதா மணி 10 மணி தான் ஆகுது. இன்னும் நமக்கு ஃபஜ்ருக்கு 4:30 மணி 5 மணி வரைக்கும் இருக்குது. இன்னும் நம்ம தொழுதுக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தொழுகுவோம் அப்படின்னு ஒருத்தர் தொழுகிறார். ஆனா என்ன செய்யல, இத்தனை ரக்காத்துன்னு சொல்லிட்டு குறிப்பிடாம தொழுகணும். குறிப்பிட்டு நான் சுன்னத்தை தொழுகிறேன் அப்படின்னா அது 8+3 தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் அதுதானே சொல்லியிருக்கிறாங்க, அதைத்தானே செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு மாற்றமா எவ்வளவு பெரிய இமாம்கள் சொன்னாலும் அது சுன்னத்து ஆகுமா? சுன்னத்தினுடைய வரையறை எல்லாத்துக்குமே தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் கொடுத்தது, இதுதான் சுன்னத்து. அப்ப சுன்னத்துன்னு சொல்லி பார்த்தா ரமலானுடைய காலகட்டத்திலும் ரமலான் அல்லாத காலகட்டத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமாக இருந்தது இரவு தொழுகை எத்தனை ரக்காத்து? 8 ரக்காத்து பிளஸ் 3 ரக்காத்து வித்ர். 8 ரக்காத் தொழுதுட்டு மீதம் இருக்குது, இன்னொரு 10 ரக்காத் தொழுவோம், இன்னொரு 16 ரக்காத் தொழுவோம், 20 ரக்காத் தொழுவோம், 22 ரக்காத் தொழுவோம் அப்படின்னு ஒருத்தர் தொழுகிறாரு அப்படின்னா, இவர் என்னப்பா இவ்வளவு தொழுவா, இவர் பிதுஆத்வாதி, என்ன இப்படி தொழுதுக்க வேண்டியதான். ஆனா ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, நான் தினமும் 20 ரக்காத்து தான் தொழுகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா, அதைத்தான் நம்ம பிதாத்துன்னு சொல்றோம். அதைத்தான் நீங்க சுன்னத்துங்கிற பேர்ல செய்யாதீங்கன்னு சொல்றோம். ஒரு வணக்கத்தை இப்படித்தான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடணும்னு வைங்களேன், அந்த அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் இருக்கு. இது இல்லாம நம்ம நிறைய செய்யறோம் அப்படின்னா அது நஃபீலா போயிரும். அப்ப 20 ரக்காத்துக்கு நாம் எதிரானவர்களா? ஒரு நாளைக்கு 22 தொழுவுங்க, ஒரு நாளைக்கு 30 தொழுவுங்க, ஒரு நாளைக்கு 18 தொழுவுங்க. இபாதத் செய்யறது நன்மை தானங்க. அதை வயிற்றுச்சல் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. யாரை பார்த்து? இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத விஷயங்களை செய்யாதீங்க. அதை சுன்னத்துங்கிற ஒரு பேர்ல செய்யாதீங்க. நீங்க சுன்னத்து நினைச்சு செஞ்சா அது சுன்னத்து கிடையாதுங்க, அதை பிதஅத்துன்னு சொன்னா சொல்லக்கூடியவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? எல்லாம் வயிற்றுச்சல் பிடிச்சவங்களா இருக்கிறாங்களே. இபாதத் செய்யறது கெட்டதா? இபாதத் செய்யறதை தடுக்கிறாங்களே. நல்லது தானே செய்யறோம், பிரார்த்தனை தானே செய்யறோம், கூடுதலா தானே செய்யறோம். எதை எப்படி செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாதான் அது நமக்கு சுன்னத்து. அதுக்கு மாற்றமா நம்ம எவ்வளவு மலையளவு செஞ்சாலும் சரி அது பிதாத்து தான்.
புரியுதுங்களா? அந்த அடிப்படையில இரவு தொழுகைக்கு எதிரானவர்கள் கிடையாது. இரவு தொழுகை நம்ம எவ்வளவு நாளும் வந்து என்ன செய்துக்கலாம், தொழுது கொள்ளலாம். சுண்ணத்தை நான் கரெக்டா நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா 8+3 ரக்காத் நம்ம தொழுதுக்க வேண்டியதான். கூடுதலா நம்ம தொழுகன்னு நினைச்சா குறிப்பிட்ட எண்ணிக்கையை நம்ம குறிப்பிடாம நம்ம தொழுதுக்க வேண்டியதான். இது முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல குர்ஆன் சுன்னா பேஸ்ல இருக்கக்கூடிய சில மஸ்ஜிதுகள்ல இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம் அப்படின்னா, வித்ரு தொழுகிறோம் பாருங்க, அந்த வித்ருல குன்னுத்துன்னு சொல்லிட்டு ஒரு அம்சம் இருக்குது. 3வது ரக்காத்துல நம்ம குன்னுத்து ஓதுவோம்ல, அந்த குன்னுத்து ஓதுறதுல பாத்தீங்கன்னா எப்படி குன்னுத்து ஓதணும், எந்த அமைப்புல ஓதணும், அதுக்கெல்லாம் சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள்ல இஹ்திலாஃபும் இருக்குது, இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ 3வது ரக்காத்துல நம்ம வந்து குன்னுத்து ஓதுறோம் பாருங்க, அந்த குன்னுத்து ஓதும் போது சில இடங்கள்ல கைகளை உயர்த்தி ஓதுவாங்க, சில இடங்கள்ல கைகளை உயர்த்தாம ஓதுவாங்க, அப்படித்தானே? சில இடங்கள்ல சப்தமா ஓதுவாங்க, சில இடங்கள்ல மௌனமா ஓதுவாங்க. சில இடங்கள்ல ரசூல்லா எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த முறையில மட்டும் ஓதுவாங்க. இப்ப உதாரணமா குன்னுத்து ஓதக்கூடிய அந்த வாசகங்கள் என்ன, இந்த குன்னுத்துடைய துவா என்ன நமக்கு தெரியும்ல, அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபி. ஹதீஸ்ல இப்படிதான் வருது. இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்கன்னு சொல்லிட்டு நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க. சரிங்களா? இப்படியே ஓதுவாங்க. குன்னுத்துல சப்தமாலாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஓத மாட்டாங்க. அந்த மாதிரி பன்மையாவும் ஓத மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன பாருங்க, ஹுசைன் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த செய்தி இது. எப்படி? அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். இது எல்லாமே ஒருமை. ஓகேங்களா? சில இடங்கள்ல இமாம் சப்தமா ஓதுவாங்க பாருங்க. சப்தமா ஓதக்கூடிய இடத்துல இமாம் எப்படி ஓதுவார்னா, அல்லாஹும் மஹ்தினின்னு ஓத மாட்டாரு, அல்லாஹும் மஹ்தினா ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் அப்படின்னு ஓதுவாங்க. எங்கெல்லாம் நீன் வருதோ அங்கெல்லாம் நான் வச்சு பன்மையா ஓதுவாங்க. சத்தமா ஓதலாமா ஓதக்கூடாதா, இதுல கருத்து வேறுபாடு உள்ள நிறைய இமாம்கள் உண்டு. சத்தமா ஓதக்கூடாதுங்க, ரசூல்லா அந்த மாதிரி ஓதுனது இல்ல, ரசூல்லா அந்த மாதிரி தொழுக வச்சது இல்ல, அதனால சத்தம் இல்லாம ஓதுறதுதான் சிறந்தது அப்படின்னு ஃபாலோ பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய இமாம்கள் நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி கைகளை உயர்த்தணுமா, கைகளை உயர்த்தக்கூடாதா, கைகளை உயர்த்தினாங்க அப்படின்றதுக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லாதனால குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள் கைகளை உயர்த்த தேவையில்லை. இன்னும் சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, பிரார்த்தனை கைகளை உயர்த்தி கேட்கறது சிறந்தது, அதனால நம்ம கைகளை உயர்த்தி கேட்கலாம் அப்படின்னு. இப்ப இந்த குன்னுத்து விஷயத்துல இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமா எது இருக்குதோ அதை நம்ம எடுத்து செயல்படுத்துறது தான் சரியானது. அப்படித்தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைகளை உயர்த்தி கேட்டாங்களா, கேட்கலையா? கைகளை உயர்த்தி கேட்டதுக்கு சரியான தெளிவான ஆதாரங்கள் இல்லை. அப்ப நம்ம எதை செஞ்சுக்கலாம்? கைகளை உயர்த்த தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சப்தம் போட்டு ஓதுனாங்களா, ஓதலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் போட்டு ஓதுனதுக்கு முன்னாடி எந்த ஒரு தெளிவான ஆதாரங்கள் இல்லை. அப்ப சப்தம் இல்லாம ஓதிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ நம்ம சமகாலத்துல வாழக்கூடிய சில பள்ளிவாசல்ல இமாம்கள்ல ஓதுற மாதிரி அல்லாஹும் மஹ்தினா அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஓத பின்னாடி இருக்கக்கூடியவங்க ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதாச்சும் செய்திகள் இருக்குதா? இல்ல. அப்ப நம்ம வந்து ரசூல்லா எப்படி செஞ்சாங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடிய வழக்கமுடைய இமாம்களும் இருக்கிறாங்க. இதுக்கு மாற்று கொள்கையில இருக்கக்கூடிய இமாம்களும் இருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, ஆக மொத்தத்துல இந்த இஹ்திலாஃபை எல்லாம் தாண்டி இன்னொரு செய்தி என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாசகங்கள் இருக்குல்ல, அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வ தவல்லனி ஃபீமன் தவல்லைத் வ பாரிக் லி ஃபீமா ஆதைத் வ கினி ஷர்ர மா கதைத் அப்படின்னு வரக்கூடிய இந்த வாசகத்தை எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு நீளமாக ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓதக்கூடிய சில வாசகங்கள் அவங்க தயார் பண்ணி, அல்லது அந்த வாசகங்களை நபித்தோழர்கள் அறிவிச்சிருந்தாலும் சரி, மற்ற இமாம்கள் தெரிவிச்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி வாசகங்களை எல்லாம் கொண்டு குன்னுத்துல இமாம் சத்தம் போட்டு ஓத பின்னாடி இருக்கக்கூடியவங்க ஆமீன் என்று சொல்வதற்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில ஆதாரம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து இதை வந்து ரொம்ப வரவேற்கப்படுது. எப்படி வரவேற்கப்படுது? அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்? நல்ல குர்ஆன் சுன்னா அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க, செஞ்சிருந்தாங்கன்னா தாராளமா நம்மளும் செய்யறதுக்கு தான் ஆசைப்படுவோம்.
அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கும் செய்ததற்கும் ஆதாரம் இல்லாத போது நம்ம கேட்கிறோம். இப்படி சத்தம் போட்டு ஓதுறதுக்கே கருத்து வேறுபாடுகள் இருக்குது, கைகளை உயர்த்தி கேட்கறதுக்கே கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அப்படி இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தராத சில வாசகங்களை கொண்டு குன்னத்துல இவ்வளவு நீளமான நேரங்கள், ரொம்ப நீளமான, அதாவது அவங்க கியாம்ல பாருங்க என்ன ஓதுவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு சப்பிஹிஸ்மா ஓதுவாங்க, அல்லது குல்யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுவாங்க, அல்லது குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவாங்க. கியாம் குறைவா இருக்கும், ருக்கு குறைவாக இருக்கும், சாதாரணமா இருக்கும். ஆனா குன்னத்துடைய அந்த நேரம் ரொம்ப நீண்ட நெடிய நேரம், 10 நிமிஷம் கூட இருக்கலாம், அல்லது ஒரு 12 நிமிஷம் கூட இருக்கலாம். அவ்வளவு பெரிய துவா ஓதுவாங்க. ஆனா மக்கள் அதை அப்படியே விரும்புறாங்க. அப்படி ஓதக்கூடிய அந்த இமாம்களுடைய குரல் வளங்கள் ரொம்ப அழகாக இருக்கலாம், அந்த லைக்ல அப்படியே இருக்கலாம். இதுக்காக வேண்டி மக்கள் என்ன செய்யறாங்க, இவ்வளவு பெரிய துவா, அழகான துவா, 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 12 நிமிஷம் ஓதுறாங்க. எவ்வளவு அழகான துவாவா இருக்குது. அந்த துவால நம்ம போய் கலந்துக்கணும். ஆனா இமாம் என்ன துவா ஓதுறாரு அப்படின்றதுலாம் யாருக்கு தெரியாது, பின்னாடி இருப்பவர்களுக்கு தெரியாது, அது புரியவும் செய்யாது. இருந்தாலும் அந்த துவா தானே, அதுல போய் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு மக்களுடைய கூட்டங்கள் அப்படியே அலை மோதுவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அலை மோதி போறதுனால நமக்கு எந்த ஒரு வைத்தறிச்சலும் கிடையாதுங்க, நமக்கு எந்த ஒரு பொறாமையும் கிடையாது. அவ்வளோ இபாதத்தை செய்யறாரு அப்படின்னு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் நம்ம வளரல. மார்க்க விஷயத்துல அவர் அவ்வளவு நன்மை செய்யறாரு, அவரை விட நம்ம முந்தணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அந்த எண்ணத்தை தரணும். துனியாவுடைய விஷயத்துலதான் அப்படி போட்டி போறாம நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அவ்வளவு இபாதத்து, 1/4 மணி நேரம் அப்படியே குன்னத்துல இருந்து துவா செய்யறோம். ஐயோ இப்படி செய்யறாரு, இப்படி அந்த அளவுக்கு இன்னும் நம்ம வளரல. நமக்கு என்ன அப்படின்னா, குர்ஆன் சுன்னா பேஸ்ல இவ்வளவு காலங்கள் மக்களுக்கு மத்தியில அல்ஹம்துலில்லாஹ் இவங்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பேசியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் காட்டப்பட்டுட்டு, இன்னைக்கு இந்த குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக ஒரு செயல்பாடுகள் நடக்குதே அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதை செய்யறாங்களே அல்லது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. அதுக்காக வேண்டிதான் இந்த தகவலையும் நம்ம பதிவு பண்றோம். அப்ப முறையாக அவங்கள்ட்ட கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது அவங்க சில செய்திகளை காமிக்கிறாங்க. பாருங்க, சஹாபாக்கள்ல இவங்க செஞ்சிருக்கிறாங்க, இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இமாம்கள் இப்படி. நம்ம என்ன கேட்கிறோம், இது இபாதத்துங்க, இது வணக்கம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? சரியா இல்லையா? வணக்கத்தை யார் கற்றுத்தரணும்? தொழுகையே இப்படிதான் செய்யணும், தொழுகையில இதைத்தான் ஓதணும் அப்படின்னு யார் நமக்கு கற்றுத்தரணும்? அல்லாஹ் கற்றுத்தரணும், அல்லாஹுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தரணும். இந்த 2 பேரும் அல்லாது வேற யாரு கற்றுத்தந்தாலும் அது வணக்கமாக இபாதத்தாக மாறுமாறு, அதை செய்யலாமா? சஹாபாக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த செய்திக்கு விளக்கமாக நபித்தோழருடைய கருத்து இருந்தால் கண்டிப்பா நம்ம அதை ஏத்துக்கிடுவோம். ஆனா சில பேர் விளங்காம என்ன செய்றாங்க, இவங்க எல்லாம் நபித்தோழர்களை எதிர்க்கக்கூடியவங்க, திட்டக்கூடியவங்க, அந்த கருத்தையே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. யார் சொல்லுங்க? இந்த மஸ்ஜிதுல, இந்த அல்லாஹுடைய பள்ளியில இருந்து சொல்றோம், ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு அல்லது ஹதீஸிற்கு விளக்கமாக நபித்தோழருடைய இதை நம்ம பார்க்கிறோம். அது சரியானதாக ஒத்ததாக இருக்கும் பட்சத்துல அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா அந்த ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் மாற்றமாக அவங்க சஹாபாக்களும் மனிதர்கள் என்கிற ஒரு அடிப்படையில் அவங்க தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அதை நம்ம ஏற்று நடக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்குதா? அதை நம்ம சுட்டி காமிக்கணும், அதை நம்ம விலகிக்க வேண்டியதான். அந்த அடிப்படையில தான் அந்த குன்னூத்து விஷயத்துல இவ்வளவு நீண்ட நெடிய நேரம் துவா கேட்கிறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா நம்மளும் செஞ்சே தீருவோம், செய்வோம், செய்யறதுக்கு ஆர்வம் ஊட்டுவோம். இது இல்லாம யாரு என்ன சொன்னாலும் அது மார்க்கமாக இபாதத்தாக அது ஆகவே ஆகாது. துவாக்குன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நமக்கு அருமையான சந்தர்ப்பத்தை தராங்க. என்ன சந்தர்ப்பம்? சுஜூத தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பமானது எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க கேளுங்க. அந்த மாதிரி செஞ்சிருந்தா நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷம் தான், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரவு தொழுகையை பத்தி நபித்தோழர்கள் அறிவிக்கும் பொழுது அவங்க நீண்ட நேரம் என்ன செய்வாங்க, கியாமுலயே நிற்பாங்க. எவ்வளவு நேரம் கியாமுல நின்னாங்களோ அதே அளவுக்கு எதுலயும் இருப்பாங்க, ருக்குலையும் இருப்பாங்க. எந்த அளவுக்கு ருக்குல இருந்தாங்களோ அந்த அளவுக்கு எங்க இருப்பாங்க, சஜிதாவிலையும் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பிரார்த்தனைக்குன்னு சொல்லிட்டு தொழுகையில 2 இடத்தை தராங்க. 2 இடம். ஒரு இடம் எது? சஜிதாவினுடைய இடம். 2வது இடம் எது? அத்தஹியாத்தினுடைய இருப்பு. இந்த 2லயும் நம்ம எவ்வளவு வேணாலும் துவா செய்யலாம். அந்த இடத்துல நம்முடைய தேவைகளை நாமே கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கும்.
இது அல்லாது தொழுகையில மற்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்காங்க அப்படின்னா எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த வழிமுறையின் அடிப்படையில செய்யறதுதான் சுன்னத்தாக ஆகுமே ஒழிய நான் கூடுதலா நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது சுன்னத்தாக ஆகாது, பிதஅத்தாக ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால அதை செய்யக்கூடிய இமாம்கள் அதை கொஞ்சம் மனசுல கவனத்தை வச்சுக்கணும். அந்த இமாம்களையே சில சகோதரர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய பதில் இதுவாகவும் இருக்குது. மக்கள் விரும்புறாங்களே என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? மக்கள் இதை விரும்புறாங்களே, மக்கள் எதைத்தான் விரும்பல சொல்லுங்க போது. மக்களுடைய விருப்பத்துக்காக வேண்டி இவாதத்தை நம்ம அமைச்சுக்கலாமா? அப்போ குர்ஆன் சுன்னான்னு பேசக்கூடிய நமக்கும் மற்றவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? இந்த மக்கள் விரும்பி வராங்களே, அந்த மக்களை எப்படி ஏமாற்றத்தோடு அனுப்புறது? இவ்வளவு மக்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்யுங்க. இந்த கூட்டங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். உங்களை விட ரொம்ப அழகான முறையில ஓதக்கூடிய ஒரு காரி வந்துட்டாருன்னா உங்களை விட்டுட்டு எங்க போயிருவாங்க? அங்க போயிருவாங்க. அடுத்த வருஷம் நீங்க 1/4 மணி நேரம் தான் ஓதுறீங்க, அடுத்த வருஷம் 1/2 மணி நேரம் ஒருத்தர் ஓதுறாரு, அவருடைய குரல் விட ரொம்ப அருமையா இருக்குது, அவர் ஓத ஆரம்பிச்சாருன்னா அழுது அழுது அழுகையிலையோ அப்படி நம்மளுடைய நினைச்சர் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் ஆரம்பிச்சாருன்னா அங்க போயிருவாங்க. அப்ப இந்த கூட்டங்கள் என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் யாருக்காக வேண்டி செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். இந்த எண்ணம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய சிந்தனையில எது இருக்கணும்? மறுமைதான் நம்முடைய எண்ணம், மறுமைதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு நம்ம வாழ்ந்தன்னு வைங்களேன். இபாதத்தாக இருக்கட்டும், உலக காரியமாக இருக்கட்டும், இதை யாருமே மனிதர்களுக்காக வேண்டி செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யும். அப்ப அல்லாஹ் சொல்வதை போல யுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக, வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக நாம் உண்மையிலேயே உலமாக நாம் மாறுவோம். நல்லோர்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் அதன் காரணமாக சேர்த்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.